இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபியுங்கள். தடையில்லாமல் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த செய்திகள் உங்களுக்கு தேவையானால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அநேகரை இந்த செய்திகளை பார்ப்பதற்கு அறிமுகம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள். பல காரியங்களை குறித்து பேசுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் கர்த்தரிடத்தில் கேட்கிற ஒரு காரியத்தை கவனிங்கள். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். விசுவாசத்திலே நாங்கள் பலவீனமாக இருக்கிறோமே, விசுவாசத்திலே பலனடைவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடுகு விதையளவு விசுவாசம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒருவேளை கடுகு நம்முடைய கரங்களினால் அளவை பிடித்து காண்பிக்க முடியாது. அவ்வளவு சிறிய ஒரு தானியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் வேதத்தில் அநேக காரியங்கள் இந்த கடுகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். இஸ்ரவேல் தேசத்துக்கு போக முடியாத ஒரு வாய்ப்பை கர்த்தர் எனக்கு தந்திருந்த போது லாசரு அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைக்கு எங்களை அழைத்து சென்றார்கள். அந்த கல்லறையின் பக்கத்திலே ஒரு கடுகு செடி நிற்கிறது. அது செடி என்று சொல்ல முடியாத மரம். கிட்டத்தட்ட 10-11 அடி உயரத்துக்கு அது நிற்கிறது. பலஸ்தீன தேசத்திலே கடுகு செடியானது 12 அடி வரை வளரும் என்று சொல்லி சரித்திரம் சொல்லப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு இந்த கடுகு விதை அதிலிருந்து சில அனுபவங்களை நம்மோடு பேசும்படி விரும்புகிறார். ஒருவேளை கடுகு விதையளவுன்னு சொன்ன உடனே இப்படி சிறிய விசுவாசம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனியுங்கள். ஒரு 4 அனுபவங்களை வேகமாய் நாம் வாசித்து முடிக்கப் போகிறோம். முதலாவது லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கடுகு வளர்ந்து பெரிய மரமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடுகு பார்ப்பதற்கு விதை சிறியதாக இருந்தாலும் அது முளைத்து வளரும்போது பெரிய மரமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த கடுகு வளர்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய விசுவாசம் வளர வேண்டும். வளர்கிற ஒரு விசுவாசம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனையில் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஒரு விதை நாம் ஊன்றுகிறோம், அது முளைப்பதை எதிர்பார்க்கிறோம், இலை விடுகிறதை எதிர்பார்க்கிறோம், வளர்கிறதை எதிர்பார்க்கிறோம். இப்படியாக எல்லாவற்றிலும் வளர்ச்சியை எதிர்பார்க்கிறோமே. ஆண்டவர் சொல்லுகிறார், கடுகு விதையை போன்ற உன்னுடைய விசுவாசம் என்பது கடுகு எப்படி வளர்கிறதோ அதே போல உன் விசுவாசம் வளர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. வளர்கிற ஒரு விசுவாசம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து அங்கே வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. நல்லா கவனிங்க. ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அதனெல்லாம் வயது முதிர்ந்து போன போதிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவர் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பினான் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். 100 வயதிலே குமாரனை பெற்றெடுக்கிறானே. காரணம் என்ன? அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. வளருகிற விசுவாசத்தின் அனுபவத்திலே அவன் இருந்திருக்கிறான் என்பதை
நாம் அங்கே பார்க்கிறோம். பவுல் அதைத்தான் தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதும்போது முதல் நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடும்படி என்று வாசிக்கிறோம். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடும்படியாக என்று சொல்லி வாசிக்கிறோம். தீத்துக்கு நிருபம் எழுதும்போது 1:14 அவர் எழுதுகிறார், விசுவாசத்திலே ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்க வேண்டுமா, விசுவாசத்திலே ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்க வேண்டுமா. இப்படிப்பட்ட அனுபவங்கள் வரும்போது தான் நம்முடைய விசுவாசம் வளருகிற விசுவாசமாக இருக்கிறது. அப்போ கடுகு போன்ற ஒரு விசுவாசம் என்று சொல்வதனுடைய முதல் அனுபவம் வளர்கிற ஒரு விசுவாசம். இரண்டாவது, மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். கடுகு வளர்ந்து பெரியதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும். அங்கே வளர்கிற விசுவாசம் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது என்ன சொல்லப்படுகிறது, அந்த கடுகு விதையானது வளர்ந்து பெரிதாகி கிளைகளை விடுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாயத்து பறவைகள் வந்து அந்த கிளைகளிலே தங்குகிறது. அப்படியானால் கிளை விடுகிறது என்பது படர்கிற விசுவாசம். நம்முடைய விசுவாசம் வளர்ச்சி தேவை என்பது உண்மையானாலும் பனைமரம் போல தென்னை மரம் போல அப்படி ஒரே பகுதி நோக்கி போகக்கூடாது. அது வளர்ந்து படர்ந்து பெருக வேண்டும். நாலா பக்கங்களில் கிளை வீச வேண்டும். அதான் விசாலம் அடைய வேண்டும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே தாம் வீடு, தாம் குடும்பம், தாம் பிள்ளைகள் என்று கொண்டே இருப்பார்கள். இது அல்ல, விசாலம் அடைகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பறவைகளெல்லாம் வந்து தங்குகிறது என்று சொன்னால் அது கிளைகளை விடுகிறது. அதைத்தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். கிளைகளில் வந்து அடையத்தக்கதாக மரமாக மாறுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவனவன் தனக்கானவளையும் அல்ல பிறனுக்கு ஆனவைகளையும் நோக்குவானாக என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக மட்டுமே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் ஒரு சுயநலவாதியாக இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நன்மை இன்னும் படர வேண்டும். ஆபிரகாம் பார்த்து ஆண்டு சொல்லும்போது, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார். நீ மட்டும் இல்லை, ஒரு கூட்டத்துக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை என்பது உண்மையானால் நீங்கள் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. உங்கள் மூலமாய் ஒரு கூட்டம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஒரு கூட்ட ஜனம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. அதுதான் படருகிற விசுவாசம். நாகமானுடைய வீட்டிலே ஒரு சிறுபிள்ளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த சிறுபிள்ளை என்ன சொல்லுகிறாள் பாருங்கள். என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசனத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவரது குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். கவனிங்கள், தன்னை கடத்தி கொண்டு வந்த, தன் தாய் தகப்பனை விட்டு பிரித்து கொண்டு வந்த ஒரு மனுஷன்தான் இந்த படைத்தளபதி நாகமான். அவன் எப்படி வியாதியில் என்ன கஷ்டப்பட்டா நமக்கு என்ன என்று சொல்லி இல்லாதபடிக்கு சமாரியாவுக்கு போவாரானா, இவருக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி எலிசாவை குறித்து சொல்லி வழிகாட்டி அனுப்புகிறாளே, அதுதான் படருகிற விசுவாசம். ஆண்டவர் இன்றைக்கு அதை தான் இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை இவ்விதமாய் வாசிக்கிறோம். கடுகு வளர்ந்து பெரியதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்து அடையத்தக்க பெரிய கிளைகளை விடும். நிழலின் கீழ், அப்படியானால் நிழல் கொடுக்கிற விசுவாசம். ஆகாயத்திலே பறந்து தெரிகிற பறவைகள், இங்கே ஒரு அருமையான நிழல் இருக்கிறது, சற்று இளைப்பாறி போவோம் என்று சொல்லி நிழல் தேடி வருகிறதே. நிழல் கொடுக்க போகத்தானே நிழலை தேடி அந்த பறவைகள் வருகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டுமானால் நீங்களும் நிழல் கொடுக்கிற ஒரு மரமாக இருக்க வேண்டும். இந்த வனாந்தரமான உலகத்தில், பாடு பாவம் நிறைந்த உலகத்தில் எத்தனையோ பேர் அங்கலாய்த்து கொண்டு அலைகிறார்கள். நிம்மதி இல்லாமல் அலைகிறார்கள், விடுதலை இல்லாமல் அலைகிறார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு நிழல் கொடுக்கிற வாழ்க்கை செய்வீர்களா? நிழல் கொடுக்கிற வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறீர்களா? அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கடுகு விசுவாசத்தில் மூன்றாவது அனுபவம் நிழல் கொடுக்கிற விசுவாசம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். பறவைகள் வந்து அடைகிறது. அந்த பறவைகள் என்பது எதை குறிக்கும்? அந்த விதைக்கிறவன் ஓமையிலே சொல்லப்படுகிற வார்த்தையில் நம்ம அதை பார்க்க முடியும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வழியறியே விழுந்த விதை பறவைகள் பொறுக்குகிறது. அந்த பறவை என்பது என்ன? சாத்தான், பிசாசு என்று வேதம் நமக்கு விளங்க காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அசுத்த ஆவிலே பிடிக்கப்பட்ட மனிதர்கள், சாத்தானுடைய வலையிலே சிக்கிக்கொண்ட மனிதர்கள் நிழல் தேடி உங்களை தேடி வருவார்கள்.
அது உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடியதாக இருக்கும். அது உங்களுடைய விசுவாசத்தை பெருக பண்ணக்கூடியதாக இருக்கும். அதை தான் தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை 12 அடிக்கு மேலாக வளர்ந்து ஒரு பெரிய கிளை உள்ள மரமாக நிற்குமானால் பறவைகள் மட்டுமல்ல, மிருகங்களும் அந்த நிழலில் வந்து தங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? மிருகங்கள் என்பது எதை குறிக்கும் என்று சொன்னால், சங்கீத புஸ்தகத்தில் 49ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆத்தும அறிவில்லாத மனிதன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆத்தும மீட்பை பெற்றுக்கொள்ளாத ஜனங்கள் ஒருவேளை உலக பிரகாரம் பதவியில் இருக்கலாம், பட்டங்கள் பெற்றிருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், அல்லது பெரிய செல்வந்தராக இருக்கலாம். ஆத்மா அறிவு இல்லை என்றால் வேதம் சொல்கிறது அழிந்து போகிற மிருகத்துக்கு சமமாக இருக்கிறார்கள். அப்படியானால் நிழலில் வந்தக்கூடிய அடையக்கூடிய மிருகம் என்பது எதை குறிக்கும்? ஆத்மா மீட்கப்படாத ஜனங்கள், ஆத்மாவில் விடுதலை பெற்றுக்கொள்ளாத ஜனங்கள். உங்களை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறார்கள்? உங்கள் அண்டை வீட்டில் இருக்கிறார்களே, உங்கள் தெருவில் இருக்கிறார்களே, உங்களோடு வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே, அந்த ஆத்மா மீட்கப்படாத ஜனங்கள். ஆத்மா மீட்படைய வேண்டியது உங்கள் கரங்களில் இருக்கிறதே. நீங்கள் நிழல் உடுக்கிற வாழ்க்கை செய்வீர்களானால் அவர்கள் மீட்கப்படுவது நிச்சயம். நிழலை தேடி எவ்விதமாய் மிருகங்கள் வருகிறதோ, பறவைகள் வருகிறதோ, அதே போல நீங்கள் நிழல் உடுக்கிற வாழ்க்கை செய்வீர்களானால் உங்களை தேடி அசுத்தாவினால் பிடிக்கப்பட்ட ஜனங்கள் வருவார்கள். ஆத்தும மீட்பு இல்லாத ஜனங்கள், ஐயோ வாழ்க்கையிலே சமாதானம் இல்லையே, வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லையே, எங்கே போனால் இந்த சமாதானம் கிடைக்கும், எங்கே போனால் இந்த நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி தேடி வருவார்கள். அந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் விசுவாசத்தை கட்டக்கூடியதாக இருக்கும், உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடியதாக இருக்கும். எப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கும்? நீங்கள் நிழல் உடுக்கிற வாழ்க்கை செய்ய வேண்டும். யோவான் 12:10 வாசிக்கிறோம். லாசரு நிமித்தமாய் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். லாசர் என்னையா பிரசங்கம் பண்ணனா? என் கையில் இருக்கிற வேதத்தில் அவன் பிரசங்கமே இல்லை, ஏன்னா வேதத்தில் கிடையாது, அவன் பிரசங்கமே பண்ணலை. அப்படி இருக்கும்போது எப்படி லாசரு நிமித்தமாய் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள்? அவன் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை செய்கிறவனாயிருந்தான், ஒரு நிழலுள்ள வாழ்க்கை செய்கிறவனாயிருந்தான். அவனை பார்க்கிற ஜனங்கள் இயேசுவை பேசினார்கள். ஐயா, கல்லறையில் புதைக்கப்பட்ட மனுஷன் இவன், இயேசு உயிரோடு எழுப்பினார். ஆக அவன் போய்கொண்டிருக்கிற ஒன்றுமே பேசலை, அவனை பார்க்குறவங்களாம் இயேசுவை பேசுகிறாங்க. உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பேசுகிறாள் என்று சொன்னால் நீங்கள் நிழல் உடுக்கிற வாழ்க்கை செய்கிறீர்கள். கடைசியாக கடுகளவு விசுவாசம் என்பதை குறித்து 4வது அனுபவம் லூக்கா 17:6 வாசிக்கிறோம். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்தால் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அதை எதை குறிக்கிறது? கடுகு ஒரு தானியம். நல்ல கவனிங்கள், மல்லி இருக்கிறது, அதனுடைய உருவத்தை நீங்கள் பாருங்கள், மேலே சொரசொரப்பாக இருக்கும். உளுந்து, பாசிப்பயிறு, சிறுபயிறு சொல்கிறோமே, அதை பாருங்கள், அது நீள வடிவத்தில் இருக்கும், உருண்டையாக இருக்காது. ஆனால் கடுகு உருண்டையாக இருக்கும், பாலிஸாக இருக்கும், அங்கே சொரசொரப்பு இருக்காது, பளபளப்பாக இருக்கும். இது எதை காண்பிக்கிறது? முழுமை. உங்கள் விசுவாசம் முழுமையானதாக இருக்கணும். அரகுற விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் காரியங்களை சாதிக்காமல் இருப்பதற்கு காரணம், நீங்கள் இன்னும் அரகுற விசுவாசத்தோடு இருக்கீங்க, இன்னும் சொரசொரப்பான நிலைமையில் தான் இருக்கீங்க. நீங்கள் முழுமை அடைய வேண்டும், நீங்கள் பூரணம் அடைய வேண்டும். நீங்கள் பளபளப்பாக முழு உருண்டையாக கடுகு இருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் 14:15 நீங்கள் வாசிப்பீர்களானால், பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுது ஒரு கூட்ட மக்கள் ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தயை கூர்ந்து பேதுரை வாசல் அண்டை கொண்டு நிறுத்தினார். பேதுரு கதவை தட்டுகிறார். ரோதை என்கிற பெண் ஒற்று கேட்க வந்து கதவை திறக்க மனம் இல்லாமல் ஓடி போய் சொல்கிறா. பேதுரு வந்து வாசலில் நிற்கிறார். பேதுரு வந்து வாசலில் நிற்கிறார். அப்போ கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நீ பிதற்றுகிறாய், பைத்தியக்கார பேசுகிற மாதிரி பேசுகிற. அவராக இருக்காது, ஒருவேளை தூதனாக இருக்கும். யோசிங்க, பேதுருக்காக ஜெபிக்கிறாங்க, பேதுரு கர்த்தர் கொண்டு விட்டுருக்கிறாரு, ஆனால் பேதுரு தான் அவங்களால் நம்ப முடியல. இப்படித்தான் நீங்களும் அநேக சமயத்தில் இருக்கீங்க. ஏன்? உங்கள் விசுவாசம் பூரணம் அடையவில்லை. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடுகு விதையளவு விசுவாசம் என்பது குட்டி விசுவாசங்கிற அர்த்தம் இல்லை. அதில் 4 அனுபவம் இருக்கிறது. 1 வளர்கிற விசுவாசம், 2வது படருகிற விசுவாசம், 3வது நிழல் கொடுக்கிற விசுவாசம், கடைசியாக முழுமையான விசுவாசம். உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? ஜெபிப்போமா? அன்பினால் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல விளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய விசுவாசம் எவ்விதமாக இருக்கிறது என்பதை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை ஆராய்ந்து தங்களை சீர்படுத்தி நன்மையை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. நம்முடைய கரத்தினால் ஆசீர்வதியும் கிருபை எங்கள் ஒவ்வொருவரை பாதுகாக்கட்டும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜான் எம் ஜெயராஜ், 123A
தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujivikarar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.